தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் ஏற்கனவே ஒசூர் மரபு சந்தை, ஒசூர் உணவு திருவிழா இந்த 2 வீடியோவும் பார்த்துருப்போம். அதே ஒசூர் மரபு சந்தையை நடத்துகிறவங்க தான் இந்த மத்திகிரி மரபு சந்தையும் தொடங்கியிருக்காங்க. இந்த சந்தை எங்கே இருக்குன்னா மத்திகிரி கூட்ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டைம் கிட்ஸ் பள்ளி வளாகத்தில் தான் இந்த சந்தை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் மரபு சந்தையோட துவக்க நாள் நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 3 வருடங்களாக ஒசூரில் நம்ம தர்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தொடர்ச்சியாக தர்கான்றது ரொம்ப தூரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போ இந்த பக்கம் நம்ம டைட்டான் டவுன்ஷிப், இந்த டவுன்ஷிப் இதில் மக்கள் வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்கன்றதுனால இந்த இடத்துல இன்னைக்கு இந்த துவக்க விழா நம்ம இந்த சந்தையை துவங்கி இருக்கிறோம். நம்மளுடைய இந்த சந்தையோட நோக்கம் என்ன அப்படின்னா 2 நோக்கத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மரபு விவசாயிகள், அதாவது இயற்கை விவசாயிகளை அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது. இந்த கருப்பு கவுனி அரிசி, இந்த பாரம்பரிய அரிசிகளும் சிறுதானிய வகைகளும் பார்த்தீங்கன்னா உடல்நலக்கு எவ்வளவுக்கு நல்லது அப்படிங்கிறது இப்போ தான் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. சந்தைன்னு வரும்போது மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அது நிறைய கொள்முதல் அதிகமாக நடக்கும்போது அங்கே விலைவாசியில் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இயற்கை விவசாயிகளை மேம்படுத்துறதுக்காகவும் ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், மக்கள் நோயின்றி வாழணும். ஒரு 50, 60 வயசு 70 வயசுல திரும்பி பார்க்கும்போது எதுக்குடா நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வோட தான் வாழ்ற மாதிரி கட்டாயம் இருக்கு. உடல் நலம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்க சந்தோஷம் இருக்கு. அந்த உடல் நலத்தை பேரி இந்த 2 நோக்கத்துக்காக இந்த மரபு சந்தையை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மரபு சந்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக வழிகாட்டியாகவும் இருக்கிற இந்த சித்தப்பா திருவள்ளுவன் அவர்கள், அவர் தான் இதுக்கு விலை போடுறது. இந்த கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தார், இங்கே ஒசூரில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம 2022 ஆரம்பித்தோம். நிறைய சர்க்கிள்கள் இருந்தது, இடம் மாற்றம், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. மக்களுடைய பேராதரவுனால எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாருமே முழு நேர பணியாளர்கள் கிடையாது. அது உங்களை தகவலுக்காக சொல்கிறேன். எல்லாரும் வேற ஒரு வேலையில் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு பேசுறதுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மக்கள் உங்களோட ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மத்திகிரி மரபு சந்தையின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக திருமரபு வழிகாட்டி திரு திருவள்ளுவர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மரபு சந்தைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு தூணாவும் ஒரு தோல் கொடுத்து உதவி கொண்டிருக்கிற எங்களது மாண்புமிகு திரு டாக்டர் MP சரவணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய கௌரவ விருந்தினர் திரு PR ஜெயபிரகாஷ், நிர்வாக இயக்குனர் டிராங்குவில் லேட் தலைவர் ரெடாய் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து இன்றைக்கு சிறப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறுவப்படுத்தும் திரு பிரபாகரன் ஐயா அவர்களை, இணை இயக்குனர் ஊழலட்சி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஓய்வு திரு N. ராஜமாணிக்கம் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். நவீன காலத்தில் நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறதுனா ஈடுபாடாக இருக்கோம். அப்படி ஆரோக்கியமான 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னும் ரசாயன கலப்பில்லாத உணவு திட்டத்தை ஃபாலோ பண்ணணும். 2 உடற்பயிற்சி செய்யணும். இந்த 2மே நம்ம செய்ய மறந்துட்டோம். அதை ஊக்குவிக்கிற விதமாக தான் இது மாதிரி நிகழ்ச்சிகளை ஏங்கிள்ஸ் நடத்த முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ மார்க்கெட்டுக்கே போனால் பெரிய பெரிய காய்கறி, பளபளன்னு இருக்கிற காய்கறி தான் வாங்குகிறோம். அதை பூச்சிக்கொல்லி மருந்தும் நிறைய உரம் போட்டால் தான் அது மாதிரி வரும். அது ரொம்ப கெடுதி, யாருக்குமே தெரியறதில்லை. நான் புலவர் சந்தை போனால் கூட அந்த புழு பூச்சி அரிச்ச காய்கறியில் வாங்கிட்டு போவோம். வீட்டில் கூட ஒய்ஃப் திட்டுவா, கொஞ்சம் தூரம் போய் இதை தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு. புழு பூச்சிகள் கூட விரும்பாத காய்கறி நம்ம சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்? அது புழு பூச்சி அதில் இருந்தால் தான் அதில் ரசாயன கலப்பு இல்லைன்னு அர்த்தம். அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நவீன அவசர காலகட்டத்தில் ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த உணவு முறை ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு வேகமாக பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரதுக்கு நேரம் சரியாக போயிடுது. அப்படி இல்லாமல் நமது வருங்கால தலைமுறையினரையும் சிறப்பாக வாழ வைக்க நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம ஒசூரை பொறுத்த மட்டும் இயற்கை விவசாயிகள் தங்களுடைய விளைபொருள்களை சந்தைப்படுத்த ஒரு முறையான இடம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஏங்கிள்ஸ் இந்த 2வது இதையும் ஆரம்பித்தாச்சு. அவருடைய முயற்சியில் நாங்களும் பக்கபலமாக இருக்கிறோம். 1 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்த அந்த ராமராஜ் பக்கத்தில் அந்த இதுவும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இப்போ விளைபொருள் நம்ம அங்கே போனால் சந்தைப்படுத்தலான்ற ஒரு நம்பிக்கை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நல்ல முயற்சியை செஞ்சுட்டு வர நம்ம ஏங்கிள்ஸை பாராட்டி நீங்கள் எல்லாரும்
இயற்கை உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி அந்த சிறுதானியங்களை வந்து சாப்பிட நமது இளைய தலைமையில் ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மதிப்பு கூட்டுற மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், அவங்க சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், காலையிலேருந்து இரவு படுக்கிற வரையிலும் என்னென்ன பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். காலையில் இருந்து ஒன்று பல் வளர்க்குறோம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அது இருக்கா நம்ம இதில். அப்புறம் குளிக்கும் போது சோப்பு, சீக்காய் தோல், இதெல்லாம் இங்கே இருக்கா நம்ம சந்தையில். அப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் அதெல்லாம் இங்கே பண்ணிடுறோம். இந்த மாதிரி தூங்குறவெல்லாம் என்னென்ன தேவைப்படுதோ அந்த பொருள் நம்ம சந்தையில் இருக்கா அப்படின்றத ஆய்வு பண்ணி எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை வந்து நம்ம சந்தைக்கு கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் கிருஷ்ணகிரி சந்தையில் ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க. எல்லாம் ஒரு 10 விவசாயிகள் இருக்காங்கன்னா 10 விவசாயிகள் சேர்ந்து விவசாயி வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை எடுத்து அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இதுக்கு போயிட்டு அப்படி செய்து அவங்களே உரம் தயாரிக்கிறது எல்லாமே பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம பயிற்சி பண்ணலாம், இல்லை அங்கே கூட கூப்பிட்டு போய் நம்ம பயிற்சி கொடுக்கலாம். அதனால் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய விவசாயிகளை நீங்கள் வந்து நம்ம சந்தைக்கு வந்து இங்கே காய்கறியே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. வெறும் இது சாப்பாடு பொருள் தான் இருக்குது. இல்லையே வேறு தான் விவசாயிக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, விவசாயி ஒருத்தர் கூட இல்லை. அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. விவசாயிகளை உள்ளே கொண்டாடணும் ஒன்று கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் கொஞ்சம் வருத்தத்தோடு பேசினார். ஆரம்பம் வருத்தமாக தான் இருக்கும், போக போக அது டெவலப் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் இங்கே பெரியவர்கள்லாம் இருக்காங்க. ஐயா அவர்கள் சுவாதி ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்து, இலவசமாக கொடுத்து இந்த மரபு சந்தைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தார்கள். அதே போன்று அந்த ஆக்கமும் ஊக்கமும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். கவலையே வேண்டாம், மக்கள் வரவில்லை அப்படின்ற கவலை இல்லை. ஆனால் நீங்கள் கவலைப்படுறது விவசாயிகள் வரலைன்றது தான். ஓசூர் மாநகர மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஓசூர் மக்கள் சங்கம், டிப்ஸோ, தி பீப்புள் சொசைட்டி ஆஃப் ஒசூர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், கவலை வேண்டாம், வெற்றி நமதே. இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு MP சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் ஒரு வார்த்தையில் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லா பெரிய வெற்றிக்கான நிறுவனங்களும் ஒரு சிறிய அளவில் தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் ஆரம்பித்தது தான் பெரிய லெவலில் போகிறது. போன வாரம் கும்லாபுரத்தில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் போய் நான் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து, அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தர் 5 ஏக்கர் 10 ஏக்கர்லாம் எடுத்துக்கிட்டு இயற்கை விவசாயம் மட்டுமே செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான சந்தை இல்லை. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எல்லாரும் நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு இடமே நாங்கள் அலாட் பண்ணி கொடுக்குறோம். ஒசூர் மக்கள் சங்கத்துடைய உறுப்பினரை வந்து உழவர் சந்தையுடைய கமிட்டி மெம்பராக போட்டிருக்காங்க. மக்களுக்கும் உழவர் சந்தைக்கு ஒரு பாலமாக ஒசூர் மக்கள் சங்கம் நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து யாராவது விவசாயிகள் நீங்களாம் இன்வைட் பண்ணுறதோ நாம் இன்வைட் பண்ணுறதோ யார் வர்றது இருந்தாலும் 5 கடை வந்து இயற்கை விவசாயிகளுக்கு ஒதுக்குறதுக்கு வந்து கலெக்டர் ஆர்டர் வாங்கி வச்சுருக்குறோம். நம்ம நிறைய விவசாயிகளை மோட்டிவேட் பண்ணணும். வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒன்றாக்கணும். அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 2 இடமோ 3 இடமோ போய் விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம். நம்ம அவங்களுக்கு என்ன இடுபொருள் எல்லாம் வேணும் நம்ம வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் கோரிக்கை வச்சுட்ருக்கேன், நம்மளாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோம், நிறைய விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்போம். விவசாயிகளை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயம். அது நாங்கள் வந்து இப்போது கூடிய விரைவில் அது தொடர்கிறோம். அட்லீஸ்ட் அவங்க ஃபுல்லாக மாறல கூட நம்ம பேசும்போது கொஞ்சமாக மாற்றம் வரும். சின்ன சின்ன ஒரு அளவில் கூட அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. முயற்சி உங்களோடது, அதை திருவினையாக்க வேண்டியது இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களோடது. கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் சிறப்பாக செய்வோம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குற நம்ம குட்டி சந்திரசேகர் அவரோ இல்லை அவங்க ஃபாதரோ கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே முதல்ல இருக்கிறது காடை முட்டை தான். இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ABC ஜூஸ், அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ். இந்த ஜூஸ் ரத்தத்தோட ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியும் கொடுக்கும். இங்கே சுத்தமான முறையில் நம்ம முன்னாடியே ஜூஸ் போட்டு தராங்க. இங்கே வந்தால் மறக்காமல் இதை குடிச்சு பாருங்கள். அடுத்ததாக ஒசூர் அஸ்ட்ரானமி கிளப்ல இருந்து டெலஸ்கோப்பை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இங்கே வச்சுருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது மரபு சந்தை, எல்லாம் உணவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஐயா அவர்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரே விஷயம் மட்டும், அது என்னென்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் சொல்லி பாரதி சொன்னாங்க. அதுமாதிரி நம்மளோட ஐயா வந்து இதெல்லாம் முன்னெடுத்தார். நம்ம வந்து
முதல்ல நல்ல உணவு சாப்பிட்டா தான் வந்து நல்ல சிந்தனையே நமக்குள்ளே வரும். ஸோ அந்த வகையில் மரபு உணவுகளை நம்ம முன்னெடுத்ததில் வந்து நம்ம ஏஞ்சல் செய்யாக்கும் உங்களை கொண்டு இருக்கும் ஆதரித்தது மிக்க நன்றி. நம்ம உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அறிவுக்கும் உணவு வந்து நமக்கு எப்பவுமே தேவைப்படுது. அந்த வகையில் நம்ம முன்னோர்களுடைய அடிப்படையான அறிவு வந்து வானியல். ஸோ வானியல் தொடர்பான ஒரு அடிப்படையான ஒரு அறிவு நம்மகிட்ட இருந்ததுன்னா நிறைய சிக்கல்களை, நடைமுறை சிக்கல்களை தாண்டி நம்மளால் வர முடியும். இன்னும் சொல்லப்போனால் அண்டமே பிண்டம் சொல்லி தான் நம்முடைய மரபு வந்து சொல்லுது. கால் சாகன் போன்ற மேநாட்டு அறிஞர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தூரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கும் நமக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது, நாம் வேறு நட்சத்திரம் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம பின்னோக்கி போகணும். மரபுன்னு சொன்னாலே வந்து நம்ம பின்னோக்கி போனால் நம்முடைய மூலம் என்ன ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஆன்மீகமாகட்டும் அறிவியலாகட்டும் நம்முடைய மூலம் என்னன்றது இன்றைக்கு வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் நம்முடைய வரலாறு, பாரம்பரியம், கல்வி எல்லாமே அது தொடர்ந்து தான் இருக்குது. ஸோ நம்ம மூலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வானிலை வந்து அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ளணும். அதிலிருந்து தான் வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் தொடங்குது. ஸோ அது சின்ன முயற்சியாக தான் நம்ம வந்து நம்முடைய கோள்களை பற்றியும் நம்முடைய பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு அறிவியல் பார்வையில் நம்ம வந்து இதை தொடங்கியிருக்கிறோம். அனைவரும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அடுத்த ஸ்டோரில் கம்பு வகைகள், கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, நவரா, ரத்தசாலி, குதிரைவாலி, சாமை, வரகு, இந்த மாதிரி பல அரிசி வகைகள் இருந்தது. அடுத்த ஸ்டாலில் பல வகையான மால்ட் வச்சுருந்தாங்க. ரெட் பனானா மால்ட், ஏபிசி மால்ட், நட் பூஸ்ட், பீட்ரூட் மால்ட், முருங்கைக்கீரை சூப், இப்படி பல வகைகளில் இருந்தது. அடுத்த ஸ்டாலில் கொள்ளு சுண்டல், சாமை தயிர் சாதம், கொண்டக்கடலை சுண்டல், சுரக்காய் சாறு, காராமணி சுண்டல், மூலிகை சூப் இதெல்லாமே இருந்தது. மூலிகை சூப் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நெல்லிக்காய், தேவையான மூலிகைகள் முக்கியமானது அனைத்தும் கலந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே எவரி சண்டே வந்து மார்னிங் டிஃபனை இங்கே முடிச்சுட்டு போங்க, நல்லா இருக்குது. மேலும் நல்லா வளர வாழ்த்துக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். அடுத்த ஸ்டாலில் வகை வகையாக ஊறுகாய்கள் இருந்தது. கூடவே புளியோதரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, கடலை சட்னி பொடி, முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் பொடி, ரெடிமேட் சிறுதானிய பொங்கல் மிக்ஸ் இவ்வளவும் இருந்தது. அடுத்ததாக சிறுதானிய கேக், கருப்பு உளுந்து மிளகு வடை, எள்ளுருண்டை, கடலை உருண்டை, கருப்பு கவுனி அதிரசம், வரகு தட்டை, வரகு முறுக்கு, இதெல்லாமே இந்த ஸ்டாலில் இருந்தது. வணக்கம் சார், என்னோட பேர் கீதா. நான் நியூட்ரிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த ஜென்ரேஷனுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணேன், இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுந்தோடனே இந்த முளைக்கட்டின சத்து மாவு இந்த மாதிரி கஞ்சியாக கொடுக்கணும். பால், காஃபி, டீ, பூஸ்ட்டு அந்த மாதிரிலாம் மாறி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு முளைக்கட்டின சத்து மாவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கஞ்சியை ரெடி பண்ணுறதுக்கு இந்த பவுடர் கொடுத்துருக்கோம். இது முற்றிலும் 21 வகையான தானியத்தை வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இது கஞ்சியாக மார்னிங் சாப்பிட்டிங்கன்னா எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் சாக்கோஸ், பிள்ளைங்களுக்கு எப்போவுமே சாக்கோஸ்னால் ரொம்ப ஆர்வம். அரிசி, தோசை இதெல்லாம் விட சாக்கோஸுங்கும் போது எழுந்து சீக்கிரமே சாப்பிடுவாங்க. இது வந்து சிறுதானியத்தில் பண்ணது. வரகு, சாமை, குதிரைவாலி, ராகி, இதில் நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து பாலில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், அப்படியேவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் மாதிரிங்க. நூடுல்ஸில் 4 வெரைட்டி, திணை நூடுல்ஸ், சாமை, சோளம், குதிரைவாலி எல்லாமே மிக்சிங்க. அந்த மாதிரி 4 வெரைட்டி நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பொதுவாகவே நூடுல்ஸ்னாவே எல்லாருக்கும் மேகி அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் அந்த தடையை தகர்த்து எறியணும் அப்படிங்கிறதுக்காக மில்லட் பேஸில் 95% குதிரைவாலினா குதிரைவாலி மட்டும்தான் இருக்கும். நவதானிய ரஸ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா மைதா அதெல்லாம் வந்து நமக்கு கெடுதல் அப்படிங்கிறதுக்காக நவதானியத்தில் இந்த ரஸ்க்கை பண்ணியிருக்கோம். அதனால் இதே காலையில் பால் போட்டு இதை ரஸ்க்காக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை அதெல்லாம் வந்து எண்ணெயில் பொரிக்கிறது, அதெல்லாம் வந்து ஆயில் வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கினோவாங்கிற தானியத்தில் பேக்கெட் ஸ்நாக்ஸாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வித்தவுட் ஆயிலு. இந்த குக்கீஸில் 4 வெரைட்டி பண்ணியிருக்கோம். இது வந்து நவதானிய குக்கீஸு, கம்பு குக்கீஸு, இது திணை குக்கீஸ், இந்த மாதிரி 4 வெரைட்டி குக்கீஸ் பண்ணியிருக்கேன் சார். இது குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். வித்தவுட் மைதா, ஹெல்த்தியானது, 100% பியூரானது. இது கோகோனட் பட்ஸு, திணையில் பண்ணியிருக்கு ஸ்நாக்ஸு. இது ஸ்கூல் பசங்களுக்கு பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் கூட ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஹெல்த்தி டிஷ் இது சார். இது வந்து ராகியில் பண்ணது, ராகி பால்ஸு, ஸ்வீட்டாக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே வித்தவுட் ஆயிலாக இருக்கும் சார். இது சாக்கோ ஃபில்ஸு, இன்னும் ஸ்டிக்கர் போடலை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். மல்டிகிரெயினில் பண்ணது, சில்லி சட்டாக்கங்கிற காரம், ஸ்பைசி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அனைவரும் இதை பயன்படுத்தி பல பலன் பெறணும் தான். வணக்கம் சார், நாங்கள் அஞ்செட்டில் இருந்தோம். காட்டு தேன் இது, ஃபாரஸ்ட்டு, வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இது நேச்சுரல் ஹனி, ஒரிஜினல், எத்தனை வருஷம் இருந்தாலும் கெடாது. இது சர்க்கரை பாக்குமோ அல்லது எந்த மிக்ஸும் இல்லை, 100% ஒரிஜினல். ஒரு தடவை வாங்கினா மறுபடியும் அவங்களே கேட்பாங்க. டெய்லி கிடைக்காது,
நல்லா குவாலிட்டி ஒரிஜினலாக இருக்கும். அடுத்த ஸ்டாலில் சிறுதானியத்திலே செஞ்ச இனிப்பு வகைகள் நிறைய இருந்தது. கூடவே கடலை உருண்டை, எள்ளுருண்டை, ஹெர்பல் நாப்கின்ஸ், ஹெர்பல் பேபி டயப்பர், மில்லட்ஸ்லேயே வகை வகையாக கஞ்சி மிக்ஸ் இருந்தது. அடுத்த ஸ்டோரில் களியும் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தாங்க. நான் களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிட்டேன். நல்லா சுவையாக தான் இருக்குது. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ். அடுத்ததாக மைக்ரோ கிரீன்ஸ் பல வகைகள் இருந்தது. என் பேர் ஆனந்த்குமார். நான் நியூட்ரி கிரீன்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணின்னு இருக்கேன். நான் ஆக்சுவலாக பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இதை பண்ணி இப்போ மக்களுக்கு இது கிடைக்கட்டும் அப்படின்றதுனால பிஸ்னஸாக பண்ணின்னு இருக்கேன். இங்கே உள்ளதெல்லாம் ரேடிஷ் வெரைட்டி, சன்ஃப்ளவர் இருக்குது, ஃபெனுக்ரிக் இருக்குது, பக்சாய், அந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோ கிரீன்ஸ் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி இங்கே மத்திகிரி சந்தையில் நான் ரேடிஷும் ஃபெனுக்ரிக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதை தாண்டி டீ வெரைட்டிஸ் இருக்குது. ஜிஞ்சர், சின்னமன், மொரிங்கா லீஃப், அதுக்கப்புறம் ஆவாரம் பூ டீ இருக்குங்க. இது எல்லாமே நம்ம டெய்லி மார்னிங் டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் டீஸாக வெரைட்டிஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்டோரில் பணியாரம், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி, சிறுதானியத்தில் தோசை, அப்புறம் கம்மங்கூழ் இருக்குது. இன்றைக்கி முடுக்கத்தான் கீரை சப்பாத்தி, அப்புறம் ராகி இலை. இது வந்து காட்டையான அரிசி வந்து குடி பணியாரம். அடுத்த ஸ்டோரில் லட்டு வகைகள், கஞ்சி மிக்ஸ், சத்து மாவு, மிக்சர், முறுக்கு வகைகள் இதெல்லாமே இருந்தது. கூடவே ஹெர்பல் ஹேர் டை, வகை வகையான ஃபேஸ் பேக் இருந்தது. பல வகையான ஷாம்பு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சோப் வெரைட்டிஸ் இருந்தது. லிப் பாம், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், ஹெர்பல் ஹேர் ஆயில், இப்படி நிறைய வகைகள் இருந்தது. இந்த சந்தைக்கு இதுதான் முதல் நாள். இனி அடுத்தடுத்த வாரங்களில் தான் மக்களும் அதிகமாக வருவாங்க, கடைகளும் அதிகமாகும். இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடக்கும். மத்திகிரியை சுற்றி இருக்கிற மக்கள் மறக்காமல் இந்த சந்தையை வந்து பாருங்கள். இந்த சந்தைக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு ஆரம் ஃபுட்ஸ்க்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.